அடி விஜய். ஏன் நிறுத்திட்ட? சாரி அனாமிகா. இங்க பாரு விஜய், நீ இந்த குழந்தைக்காக என்ன அடிக்க முடிவெடுத்தப்பவே தெரியுது நீ எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கேன்னு. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்குமே இவன் நமக்கு குழந்தையாக முடியாது. அதே மாதிரி நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் சட்டப்பூர்வமா சொத்து அதிகாரம் வந்து சேரணும். ஜாக்கிரதை. குழந்தைய பத்தி நீ பேசுற? அப்பயே என் கூட வந்து பொண்டாட்டியா வாழ்ந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அன்பா அனுசரணையா பேசிருக்கியா? கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல இருந்த லவ் கல்யாணம் ஆன மறுநாளே செத்து போச்சுல்ல? புருஷனா உங்களுக்கு என்ன ஏடிஎம்மா? காசு வேணா வந்து வாங்குவீங்க, ஆனா அன்பா ஒரு வார்த்தை பேச கூட மனசு இருக்காதுல்ல? அப்படிதானே? அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அது நம்மளோட பிரச்சனை நினைக்க தோணாதுல்ல? இத பாரு, எது எப்படியோ இத்தனை நாள் போனது போகட்டும். இனிமே நல்லபடியா வாழுவோம். இந்த குழந்தைய சரோஜினி மேடம் இல்லத்துக்கே அனுப்பிடு. என்னால அனுப்ப முடியாதா அனாமிகா? இத பத்தி பேசுறதுக்கு நான் இப்ப ரெடியா இல்ல. நீ போ. அப்படிலாம் என்னால விட முடியாது விஜய். எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். பாரு அனாமிகா, சத்தியமா மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. நடந்த தப்பு எனக்கே தெரியவே தெரியாம நடந்ததுதான். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தப்பு செஞ்சுட்டு எவ்வளவு சேஃபா கேம் ஆடுறீங்க? உனக்கு எவ்வளவு வலி இருக்கு? அதே பெயின் தானே எனக்கும் இருக்கும். நான் அந்த ரவுடிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணவே இல்ல. ஆனா பழி மொத்தமும் ஏன் மேல விழுந்தது. அத நீயும் இந்த வீட்ல இருக்கிறவங்க மத்தவங்களும் சொல்லி இப்ப வீடே என்ன கட்டும் கட்டுது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க விஜய். வாழ்க்கையில இனிமே இந்த அழகே கிடையாது. இந்த வீட்ல சந்தோஷமா இருக்காது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் விஜய். என்ன நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இரு. என்ன சரோஜினி அம்மா கிட்ட அனுப்ப போறீங்களா? இல்லடா, அனுப்ப மாட்டேன்.